நகர்மணி கட்டப்பா போர் முரசு கொட்டட்டும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் துபாய்க்கும் ஒரே போர் முரசா கொட்டிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அவர் தான் பார்த்துக்கணும். ஆக்சுவலி அங்கே போர் முடிஞ்ச உடனே நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உஷாரா இருங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எண்ணெயினால் தான் பிரச்சனை. இந்த பெட்ரோல், டீசல், கிருஷ்ணால், எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகிற ஒரு இடம், உருவாக்குற ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஈரான். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் ரேட் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. பெட்ரோல், டீசல், கிருஷ்ணால் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, உயிர் வாழ நமக்கு என்ன தேவை, உணவுப் பொருட்கள். ஸோ அதில் ரேட் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதை வாங்குறதுக்கு நம்ம போராடணும். ஸோ அதுதான் போறேன்னு சொன்னேன். அதனால என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நகை வாங்குற ஐடியா விட்டுட்டு உயிர் வாழ உணவுப் பொருட்களை வீட்டில் சேமித்து வச்சிங்க அப்படின்னாக்கா, பசி இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட்டு உயிர் வாழலாம். அப்புறம் இந்த வீடியோ இந்த நகை கடையே கதின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொரோனாவில் எப்படியெல்லாம் உணவு கஷ்டப்பட்டுன்ட்டு. ஸோ முன்கூட்டியே உஷாராக இருங்க. உணவு முக்கியம், உயிரும் முக்கியம். நன்றி.